உயிரை எடுப்பவன் யமன். அவனே தர்மத்தின் சாட்சியாகவும் நீதிமானாகவும் விளங்குகிறார். சூரிய புத்திரனான யமதர்மன் ஒரு மனிதன் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கெடுத்து மரணத்திற்கு பின் மறு உலகில் நீதி வழங்கும் தேவனாக விளங்குகிறான். அப்படிப்பட்ட யமதர்மன் மறுமையில் நீதி வழங்கும் நிலையில் இம்மையிலும் இந்த ஆலயத்தில் தனி கோவில் கொண்டு அருள் புரிகிறான். பல அதிசய நிகழ்வுகளை தாங்கி நிற்கும் 100 ஆண்டுகளை தாண்டி நிற்கும் கோவில் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அருகே திருச்சிற்றம்பலம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. உலகிலேயே யமதர்மனை மூலவராக கொண்ட கோவிலின் உள்ளே பெரும் உருவம் கொண்டு 6 அடி உயர எருமை வாகனத்தின் மீது முறுக்கிய மீசையுடன் பாசக்கயிறு மற்றும் ஓலைச்சுவடி கதையை தாங்கியபடி கம்பீரமாக காட்சியளிக்கிறார். 1100 ஆண்டுகளுக்கு முன்னரே கட்டப்பட்ட இந்த கோவிலின் தல வரலாறு இந்த மண்ணின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறது. யமதர்மனின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. மன்மதனால் தவம் கலைந்து கோபம் கொண்ட சிவபெருமான் தன் நெற்றிக் கண்ணால் அவனை எரித்து அழித்ததைத் தொடர்ந்து அதிர்ச்சியடைந்த மன்மதனின் காதலி ரதி தேவி, மன்மதன் இறந்து போனால் உலக உயிர்கள் காதல் வயப்பட்டு இயங்காமல் போய்விடும் என்பதால் அவரை உயிர்ப்பிக்கும்படி சிவனிடம் மன்றாடி வேண்டினாள். ஆனால் ஈசனோ இறந்தவர்கள் உயிர் பெறுவதில்லை, இருப்பினும் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மன்மதனுக்காக நடத்தப்படும் திருவிழாவின் போது உன்னுடைய கண்களுக்கு மட்டும் மன்மதன் தெரிவான் என்று கூறி அருளினார். சிவபெருமானின் ஆணைப்படி மன்மதனின் உயிரை பறிப்பதற்காக யமதர்மராஜன் வந்து இறங்கிய இடம்தான் திருச்சிற்றம்பலம் என்று இந்த ஆலயத்தின் தல புராண கதை சொல்கிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. அதேபோல் இந்த கோவில் அமைந்துள்ள திருச்சிற்றம்பலத்து மண்ணை உடலில் பூசிக்கொண்டால் முக்தி கிடைக்கும் என்றார்கள் பல்லாண்டுகள் தவம் பல புரிந்த முனிவர்கள். அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்தில் புராதனவனேஸ்வரர் திருக்கோவிலில் லிங்க திருமேனியாக காட்சி தரும் சிவபெருமான் பெரியநாயகி உடனாய புராதனவனேஸ்வரராக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனின் ஆலயத்திற்கு அருகே கையில் சூலாயுதம், பாச கயிறு, மந்திரக்கோள் தாங்கி வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்ட நிலையில் யமதர்மன் காட்சி தருவதோடு இந்த கோவிலில் வாயு மூலையில் சிவனும் அக்னி மூலையில் யமனும் அமர்ந்து அருள் பாலிக்கின்றனர். இன்னும் சிறப்பாய் கோவிலுக்குள்ளே வீரனார், ராக்காச்சி, முத்துமணி, கருப்புசாமி, கொம்புக்காரன் மற்றும் வடுவாச்சி ஆகிய கடவுள்களுக்கான பீடங்களும் காட்சியளிப்பதோடு சித்திரகுப்தர், பாம்பாட்டி சித்தர், ஐயனார் மற்றும் இவரது மனைவிகள் பூர்ணா மற்றும் புஷ்கலா ஆகியோரின் சிலைகளும் அமைந்துள்ளன. இக்கோவிலுக்கு வருகை தந்து யமதர்மனை தரிசித்தாலே பாவங்கள் விலகிவிடுவதாக காலம் காலமாய் நம்பிக்கை நிலவி வருகிறது. உயிர் பறிக்கும் யமன் என்று அச்சப்படும் இத்தெய்வம் இங்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மையும் புரிந்து வருகிறது. இக்கோவிலில் பக்தர்கள் வைக்கப்படும் படிக்கட்டுதல் என்னும் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். பணத்தையோ பொருளையோ வாங்கிக் கொண்டு யாரேனும் ஏமாற்றியிருந்தால் அவர்களின் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி அதை பூஜித்து அங்குள்ள சூலத்தில் கட்டிவிட்டால் போதும். சில நாட்களிலேயே கொடுத்த பணம் பலருக்கு திரும்ப கிடைத்ததோடு ஏமாற்றியவர்களுக்கும் தகுந்த தண்டனை கிடைத்து வருவதாக கூறப்படுகிறது. எனக்கு இப்போ ஒரு 18ஆம் தேதி பாம்பு கடிச்சிருச்சு, நல்ல பாம்பு. அதுக்கடுத்து எனக்கு சிகிச்சையில் பார்த்து, அது புதுக்கோட்டையில் பார்த்து இது பண்ணாங்க. அப்புறம் பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, திருச்சிற்றம்பலம் இந்த விசேஷமான கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏமராஜன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக இது முதல் வாரம் வந்திருக்கோம். இப்போ நல்லா இருக்கேன். புத்திரபாக்கியம் கிடைக்கணும்னால வந்திருக்கோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். யம பயத்தை போக்கிக் கொள்ளவும் ஆயுளை நீட்டித்துக் கொள்ளவும் திருமண தடை நீங்கவும் இங்கு வந்து வழிபட்டு பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவிக்கின்றனர். கோவிலுக்கு வருபவர்களுக்கு யமதர்ம மகாராஜா நல்ல பலன்களை கொடுப்பதால் நாளுக்கு நாள் கோவிலுக்கு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். எல்லாரும் இந்த ஆலயத்தை நாடி வந்து அவங்களோட மனக்குறைகளை இந்த ஆலயத்தில் படிமாடமும் எழுதி கட்டக்கூடிய சூளமாட்டமும் எழுதி கட்டக்கூடிய கோரிக்கை பூரா சூளத்தில் கட்டினாலும் 8 நாள் அல்லது 16 நாள் 45 நாளைக்குள்ள நடந்து அருள்புரியம்னு ராஜ தோற்றமாக இருக்கக்கூடிய உலக மகாராசன் அந்த தர்ம மகாராச வாசல்ல எல்லா பாக்கியம் கிடைக்கும்னு சனிக்கிழமை தோறும் அனைத்து பக்தர்களும் வந்து இந்த ஆலயத்தில் வேண்டின வரமெல்லாம் கிடைச்சி எல்லா செல்வமும் கிடைக்கிற மாட்டம் அருள் புரிஞ்சிருக்கிறாரு.
மற்றொரு சிறப்பாக ஆயுள் விருத்தி ஹோமம் என்னும் சக்தி வாய்ந்த ஹோமம் சனிக்கிழமைகளில் யமகண்ட நேரத்தில் இந்த கோவிலில் நடத்தப்படுகிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் தங்கள் மரண பயம் நீங்குவதாக கருதி ஏராளமான பக்தர்கள் அதில் கலந்து கொள்ள தேசத்தில் பல மூலைகளில் இருந்தும் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர். குறிப்பாக ஆடி மாதத்தில் இந்த கோவிலில் 10 நாட்களுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜை நடத்தப்படும் போது யமதர்மராஜன் மிக உக்கிரத்துடன் காணப்படுகிறார். இந்நிலையில் யமன் வேட்டைக்கு செல்லும் போது அதிக கோபத்துடன் கண்கள் சிவந்து பெரிதாகி கோபத்தின் வெளிப்பாடாய் காட்சி தருவதால் அந்த உக்கிரத்தை குறைக்கவே அருகில் பிள்ளையார் சிலை வைத்து பூஜிப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இன்னும் பல அதிசயங்கள் நிறைந்த இந்த ஆலயத்திற்கு செல்வோம், சூரிய புத்திரனின் அருளை பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட்டுடன் நந்தகுமார்.